அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். இன்றைக்கி இஃப்தார்லேருந்து சகர் வரைக்கும் எடுத்த விலாக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு சமைக்கும் போது கொஞ்சம் பயத்தோடு தான் சமைச்சேன். இது இஃப்தார் டைமில் சாப்பிடுவாங்களா, பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வந்துச்சு, எல்லோரும் எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். டெய்லி ஏதாவது ஒரு ஆயில் ஃபுட்டு இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக புட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். புட்டு எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலும் இஃப்தார் டைமில் இந்த புட்டு செஞ்சதே இல்லை இது வரைக்கும். இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு யார்ட்டையுமே கேட்காம கடகடன்னு செஞ்சுட்டேன். ஏன்னா கேட்குறதுக்கு யாருமே இல்லை, எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நான் வாட்டுக்கு புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புட்டு கூட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாமான்னு லாஸ்ட் வரை பிளான் பண்ணேன். ஆனால் லாஸ்ட்டில் இந்த புட்டோடய முடிச்சிட்டேன். இது அரிசி மாவு புட்டு இல்லை, கம்பு மாவு புட்டு. கம்பு, ராகி இது எல்லாமே பாக்கெட்டில் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 2 பாக்கெட் எப்போயுமே மாதம் சாமான் வாங்கும் போது இதையும் சேர்த்து வாங்கிடுறது. ஆனால் அதை யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. ஏதாவது கொழுக்கட்டை இந்த மாதிரி கூழ் ஏதாவது பண்ணுவேன். இந்த ரமதான் நாள்னால அந்த இதுக்கு மாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்கி புட்டு செஞ்சுட்டேன். நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா புட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது உள்ளங்கையில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த 4 விரலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வரும் உதிரி உதிரியாக. ஃபஸ்ட்டெல்லாம் புட்டு செய்யும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை புட்டை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை இந்த புட்டு கூடவே சேர்த்து வேக வைக்கிறேன். இது அரிசி மாவாக இருந்தாலும் சரி, ராகி மாவு எந்த மாவில் புட்டு செஞ்சாலும் இதே மெத்தடு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரீசெண்டாக என் தங்கச்சி இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. டேரெக்டாக எல்லாமே வேக வச்சு ஒரே இதில் வேக வச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கம்பு மாவுன்றனால எல்லாருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்குன்றனால இனிப்பையும் சரி, இந்த தேங்காய் பூ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அரிசி மாவுனா இவ்வளோ தேங்காய் பூ சேர்க்க மாட்டேன். கம்பு மாவுன்றனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அரிசி மாவோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனாலேயே இதில் தேங்காய் பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். அரை முடியோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சு வீட்டில். இதிலே பத்துமான்னு நினச்சேன், கரெக்டாக வந்துருச்சு. இதிலே சேர்த்து இட்லி சட்டியில் வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் இட்லி சட்டிலே துணி போட்டு வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டீமரில் கூட நீங்கள் குக் பண்ணிடலாம். இதை அப்படியே வேக வச்சுட்டு நம்ம எப்பயும் போடுற கேரட்டு, பீட்ரூட், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் கட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு மற்ற வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டாக தான் ஜூஸ் போட்டேன். ஆனால் நோம்பு திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு. லாஸ்ட் டைமில் தான் ஜூஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு புட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பசங்கள்லேருந்து ஹஸ்பண்ட் வரை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இஃப்தார் டைமில் டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஒரு புட்டு செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் ஒரே மாதிரியான தாட்டு தான் இருக்கும். எதில் ஒத்து போகுதோ இல்லையோ இந்த சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக ஒத்து போயிடும். கொஞ்சம் சத்துள்ளதாக இருக்கணும்னு நினப்போம், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு நினப்போம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு இது சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 டைலாக் பேசினோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பசியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட்டு டின்னர் எப்பயும் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸு, நோம்பு கஞ்சி இதெல்லாம் குடிச்சிட்டு இதில் ஒரு பவுல் சாப்பிட்டோன்னே அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு. எண்ணெய் ஐட்டங்களை டெய்லி சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்றதும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு கையால் இந்த மாதிரி நம்ம திருவி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி திருவ வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நாட்டு சர்க்கரை, நெய்யெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த புட்டில் சேர்த்த தேங்காய் பூவில் பார்த்தீங்கன்னா நான் 4 ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் சேர்க்குறத விட நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அளவாக தான் செஞ்சேன், ஏன்னா சாப்பிடுவாங்களா என்னன்னு டவுட்டோடு செஞ்சனால அளவாக செஞ்சேன். ஒரு 4 பவுல் வர்ற மாதிரி. இது கூட மற்ற எல்லாமே வச்சு சாப்பிடும்போது நல்ல ஃபீலிங்காக இருக்கும்.
கரெக்டாக மூடி வச்சுட்டேன். ஏன்னா சூடு ஆறிரும். அதனால் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஜூஸ் போட்ட பின்னாடி தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீட்ரூட், அதுக்கப்புறம் நெல்லிக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே ஜூஸ் போட்டாச்சு. இதில் வந்து சுகர்லாம் போட மாட்டேன். லைட்டாக வந்து சால்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் சகருக்கு ப்ரிப்பேர் பண்ணதை வீடியோ எடுத்திருந்தேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். எப்போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் செய்கிறா தான் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த கம்மியாக செய்கிறதா இருந்தாலே எனக்கு சுத்தமாக வராது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக செய்கிற வேண்டிய சுச்சுவேஷன். நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் நோன்பு. 2 பேருக்கு மட்டும் செய்யணும். எப்போயுமே வந்து லஞ்சுக்கு பசங்களுக்கு செய்கிறதே நாங்கள் காலையில் வந்து அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டுக்குருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பசங்களுக்கு வந்து வேறு செய்யணும். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் செய்ய வேண்டிய சுச்சுவேஷனு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக செய்யணும். வீணாயிரும் இல்லாட்டினா. அதனால் பார்த்து செஞ்சேன். அப்படி இருந்துமே கொஞ்சம் ஒரு பவுல் அளவுக்கு மிச்சமாயிருச்சு. இருந்தாலும் ரொம்ப கம்மியாக செய்கிறதுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதிகமாக செய்கிறத விட. இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிரியாணி பர்ஃபெக்டான பிரியாணி சொல்ல முடியாது. நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறது மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு. ஏன்னா இது காலையில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். மத்தியானம் நைட்டு பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து 65 வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே பொரிச்சது மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து பொரிச்சிட்டு இந்த பிரியாணி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணியும் போது பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி, சீரக சம்பாவில் நார்மலாக நம்ம சோறாக்குவோம்லே அரிசி, அந்த அரிசியிலே வந்து இந்த பிரியாணி செஞ்சுட்டேன். காய்கறியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தேன். 2 கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் இந்த மாதிரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பட்டாணியுமே உரிச்ச ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனால அதை வந்து எடுத்துருக்கிறேன். எப்போயுமே சமைக்கும் போது இது இருந்தால் தான் பிரியாணி செய்ய முடியும் அப்படின்லாம் இல்லை. இது இருந்தால் தான் சாம்பார் செய்ய முடியும் இல்லை. இருக்கிறத வச்சு எப்படியோ ஒன்று கிண்டி வந்து அது சாம்பார் மாதிரி பிரியாணி மாதிரியே நான் ரெடி பண்ணிடுவேன். வீடியோவுக்குன்னு வரும்போது தான் சில நேரம் பர்ஃபெக்டாக வந்து சொல்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணுவேன். மற்றபடி வீட்டுக்குன்னு ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறத வச்சே வந்து சமாளித்து ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக கொண்டு வந்துடுவேன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப கம்மியாக காய்கறின்றனால ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. எப்பயும் போல் பிரியாணி செய்கிற மெத்தடு தான் நான் எப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா என்ன இல்லைன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி கரம் மசாலா காலி ஆயிடுச்சு. இது 2 பொருளும் இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைல்டான மசாலாவில் இருக்கும் இல்லையா பிரியாணி, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ இருந்துச்சு, அது எல்லாத்துலேயும் 2 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது வதங்கினோடனே பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்ல வேளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதில் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. மிளகாய்த்தூள் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. காய்கறி அதுக்கப்புறம் பட்டாணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, இது கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த காலிஃப்ளவர் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து பொரிச்சிடலான்னு நான் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப ஒரு சின்ன கிளாஸில் தான் அளவு எடுத்திருந்தேன். அந்த ஒரு பவுலில் அளவுக்கு வச்சுட்டு அந்த பவுல்லே வந்து ஒரு 2 டம்ளர் அளவு, 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து பொரிச்சிடலாம். ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். இதில் சேர்க்குறதுக்குன்னு எதுவும் இல்லை. ஆனால் இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு எப்பப்போலாம் பொரிக்கிறோமோ அப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்கும் போது நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சனால கொஞ்சம் இதாக இருக்கும். அதுலேயே எப்பப்போ பொரிக்கிறோமோ அப்போலாம் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போதே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருப்போம். இருந்தாலும் பொரிக்கும் போது சேர்க்கும் போது இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரும். இது ஒரு சைடு சேர்த்துட்டு இன்னொரு சைடு வந்து அரிசி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ அரிசியும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதான். கரெக்டாக 2 விசில் ரெடி ஆயிடும். இங்கிட்டும் பார்த்திங்கன்னா இந்த 65யுமே ரெடி ஆயிரும். இதுக்கு இடையில் வந்து டீயும் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன்.
கம்மியான அளவில் இந்த தயிர், அதுக்கப்புறம் லெமன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்க்கல பிரியாணி சேர்க்குறது எல்லாமே. ஆனால் ரொம்ப இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது கூட 65 வந்து வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான ஈஸியான சகர் ரெசிபி. இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.